வவுனியா பாவற்குளம் பிரதேசத்தில் கிராம சேவகர் நிதி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வெள்ளத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு அரசால் வழங்கப்படுகின்ற நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமை குறித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் மக்கள் பல பதாதைகளை ஏந்தியவாறு தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குங்கள், அதை விடுத்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வழங்க வேண்டாம் மற்றும் அரசால் வழங்கப்படும் நிவாரண உதவிகள் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அபிவிருத்தி உத்தியோகத்தரை நீங்கள் பாராபட்சம் காட்ட வேண்டாம், அதனை உடனே நிறுத்துங்கள். கிராம சேவையாளரை அரச பதவியில் இருந்து கொண்டு அரசாங்கம் வழங்கும் நிதியை ஊழல் செய்ய வேண்டாம். கிராம சேவையாளர் மட்டுமின்றி அபிவிருத்தி உத்தியோகத்தரும் இணைந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையை சொல்ல போனால் நான் இப்போ 4 நாள் இருக்கும். 4 நாளுக்குள்ளால ஏண்ட வீட்டுக்கு மக்கள் ஒரே வந்து கொண்டே இருந்தாங்க. என்னாண்டா வந்து கொண்டிருந்த காரணம் என்னாண்டா, அவங்களோட நியாயத்தை கேட்டு தான் வந்து கொண்டிருந்தாங்க. என்னாண்டா அவங்களுக்கு அநியாயம் நடத்துது, எங்களுக்கு நியாயம் நடக்க வேணும். அந்த நியாயம் என்னான்னு கேட்டால் அவங்களுக்கு 25,000 காசு தர இல்லையா, மற்றது என்ன இந்த வெள்ளாமைகள், அவங்களோட வயல்கள், அவங்களோட என்ன உளுந்து போட்டது, அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அப்போ இந்த நியாயம் கிடைக்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நியாயம் நடக்க வேணும் இந்த கவர்மெண்ட், இப்போ வந்த கவர்மெண்ட். அப்போ அந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்களுக்கு நியாயம் நடக்காமல் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு சொட்டு கூட தண்ணி வர இல்லாத வீட்டுகளுக்கு காசு 25,000 போட்டிருக்கான். அப்போ இப்போ இவங்க சொல்கிற கதை, எனக்கு ஜிஎஸ் கிட்டேயோ டிஓ கிட்டேயோ சமுர்த்தி ஆஃபீஸர் கிட்டேயோ எனக்கு ஹெல்ப் தேவையில்லை. எனக்கு ஹெல்ப் வேணுமுண்டா எடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. எனக்கு ஹெல்ப் இன்னைக்கு கூட நான் இந்த இடத்துக்கு இறங்கி வந்துட்டேன்டா, எந்த மக்கள் எந்த பின்னுக்கால இருக்க இல்லை. அதாக இருந்தாலும் இந்த மக்கள் தான் எனக்கு முக்கியம். மக்களுக்கு ஆபத்துண்டா, மக்களுக்கு பிரச்சனைண்டா, மக்களுக்கு என்ன சரி அநியாயம் நடந்தா அந்த இடத்துல நான் இருப்பேன். கவர்மெண்ட்டு இல்லை, நான் எப்படியுமே ஒரு சோஷியல் ஒர்க்கர் உண்டு, நான் ஒரு லெக்சர் உண்டு, நான் ஒரு லோ படித்த லோ டிப்ளமாதாரி உண்டு. அப்போ எங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அந்த அநியாயம் நடக்கிற இடத்துல நான் இருப்பேன். இந்த அநியாயம் நடக்கிறேன்ட்டு நேற்று நைட் வீடு 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 வீடாக பெய்த்துட்டு உங்களுக்கு பதிகிறாங்களா, இந்த பதிகிறதே தப்பு. இப்போ நாங்கள் இப்போ கவர்மெண்ட் நிப்பாட்டிக்குது 25,000 ரூபாயில் 5% கொடுக்குற இல்லை, அதை நிப்பாட்டிது. நேற்று ராவு போய்த்துட்டு வீடு வீடாக பதிகிறாங்களாம். ஏன் வீடு வீடாக இப்போ பதிய வேணும்? இது முதவே பதிஞ்சிட்டு கொடுக்க இருந்துச்சு தானே. இப்போ என்னத்துக்கு வீடு வீடாக பதிய வேணும்? வீடு வீடாக பெய்த்துட்டு இப்போ மார்னிங் எல்லாரையுமே நிப்பாட்டுறாங்க வீடு வீடாக அந்த சந்தியில் இருந்து கொண்டு. இந்த சந்தியில் இருக்கிற ஆக்களுக்கு பயப்பட போகிறோம் இல்லை, ஊர் மக்களுக்கு பயப்பட போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும், சிஐடியாக இருந்தாலும், ஆர்மியாக இருந்தாலும் மக்களோட பாதுகாப்பு மக்களை பார்க்க வேணும். இந்த மக்களுக்காகத்தான் நான் இறங்கி இந்த இடத்துக்கு வந்தது. நான் பயந்து இருந்தால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் கால் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கூட அந்த சந்தியில் இருந்து கொண்டு வார ஆக்களை நிப்பாட்டிக்கிறேன். ஏன் வார ஆக்கள் இந்த மக்கள் நியாயம் கேட்குறாங்க? இந்த மக்களோட நியாயத்தை செஞ்சு கொடுங்க. இந்த மக்கள் எப்பயுமே நியாயம் பார்க்குறாங்க. இந்த மக்களுக்கு இப்போ பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. வீடு திட்டம் இந்த இடத்துக்கு வந்தா வீடு திட்டம் தார இல்லையா? வீடு திட்டம் தாரது யாரு? மக்களா தாரது. மக்கள் தார இல்லை உங்களுக்கு வீடு திட்டம். நீங்க கவர்மெண்ட் கிட்ட நான் எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டி கொண்டு போவேன். இந்த 4 நாள் துடிச்ச துடிப்பு இந்த மக்கள், எனக்கு அந்த அளவுக்கு வேதனை. ஒரு வாய்க்கால் ஓரத்தில் ஒரு ஆச்சா ஒன்று, எனக்கு இந்த ஊர்ல சில பேர் எனக்கு தெரியாது, ஒரு வயசு போன ஒரு ஆச்சா ஒன்று வந்தது. நான் கேட்டேன், ஏன் நீங்க வந்தீங்க? நான் பார்த்தேன் இவ என்னத்துக்கு, நான் தான் கொட்டில இருக்கிறேன், தனக்கு என்ன நிவாரண காசு போட இல்லையா, வெள்ள நிவாரண காசு. உண்மைக்கே எனக்கு இந்த யாருக்கிட்டையுமே எனக்கு பிரயோசனம் தேவையில்லை. அவங்களோட கால் அடிக்கி நான் போவேன். இந்த மக்களுக்காக மக்களோட கால் அடிக்கி நான் போவேன். இந்த மக்களோட காலடிக்கு நான் போவேன். 1ஆம் தேதியிலிருந்து யார் யாருன்னு தேடி கொண்டு போவேன். எனக்கு என் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டியில் 15 பேர் இருக்கிறாங்க. அந்த 15 பேர் உங்களோட வீட்டு வெளியே வருவாங்க. உங்களோட காலடிக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை அவங்க செய்வாங்க. அதனால இந்த யாருமே ஒன்றுத்துக்குமே கவலைப்பட வேணாம். உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க வேணுமோ அந்த நியாயங்கள் நான் செஞ்சு கொடுப்பேன். நான் தேசிய மக்கள் சக்தியில் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிறேன். இந்த கிராமத்தில் என்ன அநீதி நடந்திருந்தாலும் அதுக்குரிய நடவடிக்கையை எங்களோட அரசாங்கம் கூட நாங்கள் மேற்கொள்வோம். நீங்கள் அந்த ஆதாரபூர்வமாக ஒரு எழுத்து வடிவில் அந்த தகவல் எங்களுக்கு தாங்க, அதை நாங்கள் உரிய முறையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். அநியாயம் நடந்த மக்களுக்கு நீதியை தருவோம். நன்றி. எங்களோட வீட்டில் ஒரு கிழமையாக தண்ணி வந்தது வீட்டுக்குள்ளே.
வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தேன்னு சொன்னால் முழங்கால அளவுக்கு இந்த 2 மாதம் பாபாவை வச்சுட்டு இருந்தது. ஜிஎஸ் கோல் அடித்தா கோல் ஆன்சரே இல்லை. யாருமே கோல் ஆன்சர் பண்ண இல்லை. கோல் ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லையா. மெசேஜ் போட்ட வீடியோ அனுப்புன யாருமே எடுக்க இல்லை. சரியா ரிப்ளை கூட பண்ண இல்லை. யாருமே ரிப்ளை பண்ண இல்லை. திருப்பி நார்மல் கோலில் இருந்து கோல் அடித்தான். அவருக்கு கோல் அடிக்க சொல்கிறார். நான் சொன்னேன் இப்படி தானே ஜிஎஸ் எல்லாருக்கும் பதிஞ்சிங்க, இல்லாட்டி நாங்கள் வந்து பதியையா, இல்லாட்டி நீங்கள் வாரீங்களான்னு கேட்க. இல்லை எங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு பதிகிறேன்னு சொல்லி, அது நாங்கள் பார்த்துக்கொள்ளோன்ட்டு ஃபோன் அவ்வளோதான் கதைச்சா கட் பண்ணிட்டார். சரியா நாங்கள் இங்கே முதல் இதுங்கிறத விட இப்போ ஜனாதிபதியை நாங்கள் நம்பணும். ஆனால் இந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு இப்படி தான் நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வும் நீங்கள் செய்யணும். மற்றது என்னன்னு சொன்னால் 5 நாள் சாப்பாடே இல்லை. இந்த பிள்ளைய கட்டிலுக்கு மேலே வச்சுட்டு இருந்தது, வெளியே இறங்க இல்லை. வெளியே பைக்கில் போகிறதுக்கு கூட இயலாது, அந்த மாதிரி மழை, வெளியே இறங்கலாம். அப்படி இருந்தும் கூட நாங்கள் ஒரு ஆளை அனுப்பி நானாட பொடியை நான் அனுப்பி நாங்கள் சாப்பாடு வெளியே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. வெளியே போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பைக்கு கூட அவர வாரத்துக்கு சரியான கஷ்டப்பட்டு அந்த இதில் தான் வந்தது. அப்படி இருந்து கூட நாங்கள் அந்த கஷ்டப்பட்ட டைமில் கூட வர இல்லை. அவ்வளோ தண்ணி வெள்ளம். அப்படி 3 பிள்ளைகள் வச்சுட்டு 2 பிள்ளைகள் ஸ்கூல் படிக்குது. அவ்வளோ கஷ்டத்துல இருந்து யாருமே மெசேஜ் பண்ணல. இவ சொல்றா இவட பபாட சப்பாத்து வந்து பாக்கட்டாமா ஊறி பேய்த்துட்டு அந்த புள்ளைக்கு எங்கால காசு கடையில வேலை செய்யற தண்ட ஹஸ்பண்ட் எப்படி எடுக்கிறது? இதெல்லாம் யாருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேணும்? பதில் சொல்ல வேணும். ஏதாவது சரி ஒரு நடவடிக்கை இது கடையில யாருக்குமே தண்ணி வராத ஆக்களுக்கு தான் 15க்கு கூட. சரியா தண்ணி வராத ஆக்களுக்கு 15க்கு, தண்ணி வராத ஆக்களுக்கு போட்டிக்கு. எனக்கு அந்த இது இல்லை. நான் சொல்ற பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு ஏன் செய்ய இல்லை? ஏன் அதுக்கு தானே நீங்கள் அந்த ஜொப்பில் இருக்கிறீங்க? ஏன் அது நடக்க இல்லை? அது நீங்கள் உங்களோட பிள்ளையால் மத்தாக்கள்ல பாதிக்கப்படுது. அப்போ உங்களோட ஃபேமிலிக்கு செய்கிறதுக்கு இருந்தால் உங்களோட சல்லியில் நீங்கள் செய்ய வேண்டியதான். இந்த அரசாங்க ஜொப்பில் வச்சு அப்படி செய்ய இயலாது, சட்டம் இல்லை அதுக்கு. சரி இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது சரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தயவு செய்து நான் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பாவக்குளத்தில் வசிக்கிறேன். இந்த வெள்ளத்தில் அழியப்பட்ட நிவாரண பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல. மக்கள் உண்மையிலே தண்ணி வசித்து தண்ணியில் மூடப்பட்டவர்களுக்கு கிடைக்கல. புட்டியில் உள்ள ஆக்கள் இதுங்காத ஆக்களுக்கு பார்த்து செஞ்சுக்கிறேன். நான் அந்த 2 பிள்ளைகளோட பழைய காலத்து வீட்டு ஒன்றில் தான் இருக்கேன். என் குசினிக்க நிற்கவே இல்லாத அவ்வளோ தண்ணி. நான் உள்ளுக்கு படுக்கிற ரூமுக்கு பீலி போட்டிக்கேன். 12:30 நான் எழும்பி பிள்ளைகளோட இருந்து பீலி போட்டோம். சுபோக்கு வாங்கிறது பீலி முடிஞ்சு நான் இருங்கினேன். அப்படி இருந்து நான் ஜிஎஸ்க்கு கால் பண்ணி என் ஆதாரமெல்லாம் காட்டி ஜிஎஸ் இப்படி தண்ணி இப்படி இது வீட்டை வந்து பாருங்க இதுங்கன்னு சொன்னேன். நான் பதிவை நான் போட்டு தருவேன் உங்களுக்கு, நான் செய்வேன் சொன்னாங்க. ஆனால் எந்த முடிவும் இல்லை. நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் எடுத்தோடனே எங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம், அது செஞ்சுட்டோம், இது செய்கிறோம் இதுங்கிறாங்க. நான் நம்ப இல்லை. எங்களுக்கு எந்த இது ஒரு நிவாரணமும் இந்த ஊட்டு திட்டத்துக்கு பயஞ்சு ஊட்டு திட்டமும் இல்லை. அசூசமாக்கு போகாது இது இல்லை. ஏஜி ஆஃபீஸுக்கு போனால் ஜிஎஸ் தான் உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ் போனால் நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. செஞ்சு தர மாதிரி இல்லை. நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயே கூலி வேலை செஞ்சு தான் தின்றோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு இந்த இது நிவாரணம் எங்களுக்கு நான் உண்மையிலே என்ன இருக்கிற வீடு உண்மையிலே கஷ்டம். அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடு இருக்கேலாத வீடு பாவக்குளத்து டியோக்கெல்லாம் தெரியும். அவள் சொன்னால் உண்மையிலே அவள் இருக்கேலாத வீடுண்டு. அப்படி இருந்து எனக்கு இந்த வீட்டு திட்டம் இந்த 25,000 ரூபா போட்டாங்களுக்கு 5 லட்சம் வீட்டு நான் திருத்த வேலை கூட கேட்டேன். எனக்கு அந்த திருத்த வேலை கூட செஞ்சு தரதுக்கு ஏலாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இப்போ எனக்கு வீட்டு திட்டம் வேணாம், நான் இருக்கிறதுக்கு திருத்த வேலை. என் வீடு கீழால பொந்து கிளம்பி எறும்பு உள்ளுக்கு இருக்கல. இந்த புள்ள இதை கால் முழுக்க எறும்பு அடிச்சு எல்லாமே இது. அப்போ நான் அதெல்லாம் போய் காட்டுனேன். இப்படி இங்கே பாருங்க சார், கால் எறும்பு அடிச்சு எல்லாமே இது. நான் சொன்னேன் இதெல்லாம் காட்டுனேன். எனக்கு இப்படி இருக்கல அது வீட்டில் எனக்கு இடிக்கிட்டாங்கண்டு. ஆனால் ஒன்று செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சு தரையில் போய் சொல்லி ஏமாத்துறாங்க. எனக்கு இதுக்கு நியாயம் வேணும். நான் இவங்களுக்கு அவனி பாவிப்பேன். இவங்களை போல இதுங்கையும் இல்லை. செய்கிறத மக்களுக்கு அவனி செய்யுங்க. சேவை வந்தது மக்களுக்கு மட்டும்தான் செய்யணும். அவங்களோட குடும்பத்துக்கு செய்யறாண்டா தேவையில்லை இந்த சேவை. அவங்க வீட்டில் இருந்துட்டு வேற ஆக்களை போட்டு எங்களுக்கு இடிக்கிட்டாங்க. எனக்கு இந்த வீட்டு திட்டத்துக்கு நான் எவ்வளோ இதுங்கண்ணா போய் செட்டிகளாம் போய் ஜிஎஸ் ஆஃபீஸு ஏஜி ஆஃபீஸுக்கெல்லாம் போனேன். கடைசி ஒன்றுமே எனக்கு இதுங்க தரையில்லை. எனக்கு இதுக்கான நான் இதை வழங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாட்டக்கூடிய வட்டி போட்டு ஆள் பார்த்து காசை வாங்கிட்டு அவங்க கொடுத்திருக்காங்க. இவங்கள உடனடியாக அவங்கள மாற்றணும். இவங்க தான் இந்த வேலை முழுக்க செய்யல உள்ள ஊழல் முழுக்க பார்க்குறான். அவன் இதோட இருந்துக்கிறான், மற்றவன பார்க்குறே இல்லை. எங்களுக்கு டீச்சர் மட்டும்தான் ஹெல்ப் தராரு. சொன்னோன்னா அப்படி இல்லைன்னு காய் சொன்னா உங்களுக்கு டீச்சர் தான் நீங்கள் போட் போட பண்ணீங்க. அவங்கள பார்த்துக்கங்க. குழாய் குடி அடிச்சிருக்காங்க வந்து போட் போட பார்க்கல. நாங்கள் யாருக்கும் இல்லை. அல்லாக்கு மாறு செய்யாமல் அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் போட்டோன்னு போட்டுட்டு ஒரு விஷயம் வந்தோன்னு கேட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டீச்சர்கிட்ட பாருங்க, டீச்சர் என்ன செய்கிறாங்க எங்களுக்கு. எங்கள்கிட்ட வந்து சரியான பள்ளமான பிரதேசம். 2 பக்கமும் உயரம். நாங்கள் இருக்கிற பக்கம் இந்த பக்கம் வந்து சரியான பள்ளம். அதனால வந்து தண்ணி எங்கள்கிட்ட வந்து எப்போவுமே நிற்கிற இது
இந்த முறை வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. உள்ளுக்கு இருக்கல சூழ்நிலை, தங்கக்கூடிய வசதிகள் எங்களுக்கு இல்லை. ஸ்கூலில் வந்து இருக்க சொன்னாங்க. எனக்கு வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கே வந்து இருக்கல, நான் பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கேன். அதனால் எங்களுக்கு வந்து வருஷம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கல. அது கட்டாயம் எங்களுக்கு வடிகால் அமைப்பு வேணும், செஞ்சு தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மற்றது வந்து அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அரச ஊழியர்கள் அதை மக்களுக்கு வந்து சென்றடைகிற மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க இப்போ எந்த இதில் இருந்தாலும் எந்த நிறுவனத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆக்கள் பின்னால் தெரிகிறாக்கள் அப்படி பார்த்து கொடுக்குறாங்களே தவிர பொதுமக்களுக்கு அது உண்மையாக கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணமும் கிடைச்சதில்லை. அதனால் நீங்கள் வந்து அரசாங்கம் உண்மையாக ஒதுக்குறது உண்மையாக இருந்தாலும் ஊழல் ஒதுப்போம்னு சொன்னாலும் மக்களுக்கு வந்து சரியாக சென்றடைய மாட்டேங்குது. அதுக்கு வந்து முதலாவது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பேரோட்ட சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்சிக்கா கிடைக்கலையாண்டு. பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுட்டு உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கோ யாருக்குனாலும் அரசாங்கம் வந்து கொடுக்க வேணான்னு சொல்லலை, கொடுக்கத்தான் சொல்லிச்சு. பாதிக்கப்பட்ட மக்களை கொடுங்கட்டு. எங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட ஆக்கள் தான் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க புட்டியில் இருந்துட்டு தண்ணி போகாமல் எடுத்தாக்களும் இருக்கிறாங்க. சரியா? ஏன்னா நாங்கள் வந்து பேர் லிஸ்ட்டு உண்மையிலேயே சொல்ல வெளியிடல. அது ஏன்னு கேட்டால் அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை எடுத்ததுக்கான. நாங்கள் இப்போ யாரும் சொல்லி தான் தெரியப்படுறீங்க, லிஸ்ட் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. ஒட்டினா எங்களாலேயே ப்ரூஃப் பண்ணி சொல்லணும் யார் பாதிக்கப்பட்டாங்க யாரும் பாதிக்கப்படாதாங்க. சரியா? அதை வந்து பரிந்துரை செய்யும் மாதிரி கேட்டுக்கிறோம். மற்ற வந்து எங்களுக்கு கட்டாயம் ஒரு வடிகால் அமைப்பு செஞ்சு தரும்படி கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுற 4 வருஷமாக தண்ணி பிள்ளையே கிடக்கிறோம். இந்த வருஷம் சரியான மிச்சம் மோசமாக பாதிக்கப்பட்டோம். எனவே இதனை சரியான முறையில் விசாரித்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் வவுனியா பாவற்குள மக்கள் தெரிவிக்கின்றனர்.